ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலம்புற கும்பகோணத்துலேருந்து கிளம்பி காரைக்கால் ரோடில் புதூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மாந்தை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகலான்னு இருந்தோம். ஆனால் பாதி வழியில் ஃபோன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நாங்கள் யார் வீட்டுக்கு போகணுமோ அவங்க அங்கே ஊரில் இல்லை, மாயவரத்தில் ராதா கல்யாணத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அதனால நாங்கள் சட்டுன்னு எங்கள் பிளானை மாற்றிட்டு விஷ்ணுபுரம் போகலான்னு முடிவு பண்ணோம். அப்போ எங்கள் டிரைவர் சொன்னார், இங்கேருந்து நம்ம விஷ்ணுபுரம் போகணுன்னா உப்ளியப்பன் கோவில் வழியாக தான் போக முடியும் அப்படின்னு. உப்ளியப்பன் கோவில் வழியாக போகும்போது அவரை தரிசனம் பண்ணாமல் போக முடியுமா என்ன? ஒப்பிலியப்பன் ஒப்பிலா அப்பன் இல்லையா? உடனே காரை நிறுத்தி நானும் அனுமாவுமா கோவிலுக்குள்ளே போய் ஆனந்தமான தரிசனம். கூட்டமே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி கணக்கு இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு வந்தது சந்தோஷம். அங்கேருந்து கார் பார்க்கிங்க்கு வரும்போது அனுமா இந்த கடையில் ஏதோ வாங்கினா. அப்போ ஏன் கண்ணில் பட்டது இந்த அழகான வீடு. உப்ளியப்பன் கோவிலில் நிற்கிறோன்னு உடனே அழடா, இங்கே தெரிஞ்சவா யார்கிட்டையும் சொல்லிக்காமல் வந்துட்டோமே, எந்த வீடையும் பார்க்க முடியாதுன்னு நினச்ச போது இந்த வீட்டு அம்மா வெளியில் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் என்னோடய யூடியூப் சேனல் பற்றியும் இந்த மாதிரி கிராமத்து வீடுகளை வீடியோ எடுத்து போடுறத பற்றியும் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே வாங்க, எங்கள் வீட்டையும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் வீட்டை பாருங்கள். இதுதான் ரேழி. இங்கே ரேழிக்கு மேலேயே அழகாக பரன் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக மரத்தால் பண்ணினது. அதே மாதிரி சைடில் மரத்தால் தடுத்து ஒரு ரூமும் இருந்தது. வாங்க உள்ளே போவோம். இப்போது உள்ளே ஹாலில் நுழைஞ்சோன்னே மேலே ரூஃபை தான் பார்த்தேன். இங்கே வந்து ஓட்டை பிரித்து இந்த மாதிரி ஷீட்டு போட்டிருக்காங்க. அந்த எழுத்த சுவத்தில் தூண் பாருங்கள், அவ்வளோ பெரிய ஹாலாக இருந்ததை பாதியில் தடுத்துருக்காங்களாம். ஹாலுக்கு லாவெண்டர் கலர் பெயிண்ட் வித்தியாசமாக இருந்தது. கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நடுப்புற 2 விண்டோ வேறு இருந்தது. எதிர்த்தாப்பில் தெரியறது பெட்ரூம். இங்கே பாருங்கள், ஒரு காம்பேக்டாக ஒரு கிச்சன்லேருந்து கொல்லைக்கு போகிற வழியில் லெஃப்ட்டில் ஷெல்ஃப் போட்டு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கங்கே மாடாப்பறைகளும் இருக்குது. பின்னாடி கொல்லை பக்கமும் ரொம்ப நீட்டாக இருந்தது. அழகான பூக்கொல்லை, நிறைய பூச்செடிகள் மரங்கள் இருந்தது. அவங்க இன்றைக்கி தான் எனக்கு பழக்கங்கிறதுனால ரொம்ப அதிகமாக நான் அவங்கக்கிட்ட எந்த விவரமும் கேட்கல. என்னோடய ஆசைக்கு இந்த வீட்டை ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது வீடு, சின்னதாக காம்பேக்டாக இருந்தது. ஏதோ எதேச்சியாக வந்த இடத்துல எதிர்பாராமல் இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை பார்க்குற வாய்ப்பு கிடச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டு அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன். அவங்க நம்பர் கூட எடுத்துக்கலன்னா. இந்த வீட்டு வாசல்லையே திண்ணையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அங்கே கடை வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினோம். இப்போது இங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக விஷ்ணுபுரம் போக போகிறோம். போகிற வழியெல்லாம் பசுமை பசுமை பசுமை, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நான் பார்த்து ரசித்ததெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. பாதி இடங்களில் இப்போ தான் நாற்று நட்டுருக்காங்க, பாதி இடங்கள் பச்சை பசேல்னு இருந்தது. இதுக்கு நடுப்புற நாங்களும் எங்களோட ஆசைக்கு அந்த வரப்புகளுக்கு நடுப்புறலாம் நடந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டோம். அதுவும் காலம்புற நேரம், வெயிலும் ஜாஸ்தி இல்லை, குழுன்னு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இங்கே பாருங்கள், நாற்று நடுறதுக்காக எல்லாம் தயாராக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே நாங்கள் விஷ்ணுபுரத்தை நோக்கி கிளம்பினோம். போகிற வழி முழுக்க அங்கங்கே நிறைய கோவில்கள், 2 பக்கமும் மரம், வயல்வெளி. அதுவும் இப்போல்லாம் எல்லா இடத்துலையும் ரோடெல்லாம் வேறு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்களா, அதனால இந்த மாதிரி சாலை பயணங்கள் வந்து ரொம்ப சுகமான அனுபவமாக இருக்குது. விஷ்ணுபுரம் போகிற வழி முழுக்க அழகழகான கிராமங்கள். 2 மாதம் முன்னாடி நான் போட்ட ஒரு வீடியோவில் நீங்கள் தேதியூர்னு ஒரு கிராமம் பார்த்துருப்பீங்க. அந்த தேதியூர் கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த விஷ்ணுபுரம்ங்கிற கிராமம் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம தாண்டி போகிறது கூந்தலூர்னு ஒரு அழகான கிராமம். இதுக்கும் நம்ம போக போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம போகிற வழி முழுக்க நம்மளோட இடது கை பக்கம் அரசலாறு வரும். இங்கே டெல்டா ரீஜனில் தொடர்ந்து மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால அரசலாத்தில் எக்கச்சக்க தண்ணி, கரை புரண்டு தண்ணி ஓடுறது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. விஷ்ணுபுரத்தில் முதல்ல அக்ரஹாரத்துக்கு போய் எப்பவும் போல் நம்ம சில வீடுகளை பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான வீடுகள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. ஜார்ஜ் ஐ ஸ்கூலுங்கிற ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும், தவறாமல் பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் விஷ்ணுபுரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.